துணைத் தலையங்கம் சுயராஜ்ய கட்சியும் மகமதியரும். மகமதியர்கள் பெரும்பான்மையாய் உள்ள இந்தியாவின் வட எல்லைப்புற மாகாணங்களுக்கு இந்தியாவின் மற்ற பாகங்களைப் போலாவது சீர்திருத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்தியா சட்டசபையில் ஒரு மகமதிய கனவான் பிரேரேபித்தபோது சுயராஜ்ய கட்சியார் அதை எதிர்த்து தோற்கடிப்பதற்கு அனுகூலமாய் இருந்தார்களாம். சில மகமதிய கனவான்கள் சுயராஜ்ய கட்சி தலைவரான பண்டித நேருவை எங்கள் விஷயத்தில் ஏன் இப்படிச் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு சீர்திருத்தமே போதுமானதல்ல, உபயோகப்படக்கூடியதல்ல, ஆதலால் அது உங்களுக்கு ஆகாது, அதனால்தான் நாங்கள் ஆக்ஷேபித்தோம் என்று பதில் சொன்னாராம். சுயராஜ்ய கட்சி பிராமணருக்கு மாத்திரம் சீர்திருத்தத்தின் பலனாய் ஏற்பட்ட சட்டசபையும் அதில் ஏற்படும் கமிட்டி அங்கத்தினர் பதவியும் 4000-5000 சம்பளமுள்ள சட்டசபை அக்ராசனம் முதலிய ஸ்தானங்களும் சுயராஜ்யம் பெற உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியதும் அதற்கு போதுமானதுமாய் இருக்கிறது. ஆனால் எல்லைப்புற மகமதியர்களுக்கு மாத்திரம் பிரயோஜனமில்லையாம், போராதாம். இது சிறு குழந்தைகள் ஏதாவது கேட்டால் தொடாதே, கடித்துவிடும் என்று சொல்லுவது போல் இருக்கிறது. இம்மாதிரி சுயராஜ்ய கட்சியில் எப்படித்தான் உண்மையான மகமதியர்கள் சேருகிறார்களோ தெரியவில்லை. ஆனாலும் இரண்டொரு ஆசாமிகளைத் தவிர பெரும்பாலும் புத்தியுள்ள மகமதியர்களெல்லாம் சுயராஜ்ய கட்சியினின்றும் விலகிவிட்டார்கள் என்றே சொல்லலாம். அந்த இரண்டொருவர்களைப் பற்றி கூட நாம் ஆச்சரியப்பட காரணமில்லை. ஏனென்றால் பிராமணரல்லாதாரிலேயே பிராமணர்களின் சூழ்ச்சி அறிந்த சிலர் தங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டு பிராமணர்களின் வாலை பிடித்துக் கொண்டு திரிவார்களேயானால் மகமதியரைப் பற்றி நாம் ஆச்சரியப்பட என்ன நியாயம் இருக்கிறது? குடியரசு துணைத் தலையங்கம், ஏப்ரல் 18, 1926.